சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் உனக்கு இந்த சாய் அப்பாவிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. இந்த அப்பா நிச்சயமாக இன்று உன் அப்பா என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாய் அப்பாவின் அன்பு நமக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ ஏற்கனவே தெரிந்து கொண்டாய். உன் மனதை யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சிந்தித்து இந்த வாழ்க்கையில் அதை நடத்தவும் நீ தொடங்கிவிட்டாய். நம்முடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு செயலையும் நாம் சரியாக செய்யத்தான் வேண்டும். எதையும் அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிடக்கூடாது. உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எதையுமே நினைத்து வருந்தாமல் அப்பாவிடத்தில் அன்பு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை விட்டுவிடாமல் நம்பிக்கையோடு இருக்க உன் மதிப்பு என்னவென்று முடிவு செய்ய வேண்டியது உன் கைகளில்தான் இருக்கின்றது. அதை நிர்ணயிப்பது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. நீயாக இருந்தால் பிடித்தவர்கள் நேசிப்பார்கள், பிடிக்காதவர்கள் நிச்சயமாக யோசிப்பார்கள். இதற்காக வெல்லாமும் ஒருபொழுதும் நீ வருந்தக்கூடாது. நீ நினைக்கிறாயா சாய் அப்பாவின் நெற்றி பொட்டை தொடுகின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சாயப்பா அவ்வளவு சுலபமாக யாராலும் நெருங்கிவிட முடியாது. இந்த அப்பா அவ்வளவு எளிதிலும் யாராலும் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலம் அத்தனையுமே உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா துணை இருந்து எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக புரிந்து யாரையும் நம்பி யாருக்காகவும் எதையும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் உன்னை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே கூத்தாடி கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, சாயப்பா ஏன் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார் என்று நீ நினைக்கலாம். ஒருவனுடைய பெயரை கெடுத்துவிட்டு ஒருவனுடைய மனதை கெடுத்துவிட்டு தான் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு இந்த பெயரை தான் நாம் கொடுக்க முடியும். அவர்களுக்கு இதைத்தானே நாம் சொல்ல முடியும். அதனால்தான் சாயப்பா என்னவென்று உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக தொடர்ந்து வர வேண்டும். எதையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை விட்டுவிடாமல் உனக்கான நேரத்தை எப்பொழுதும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு நடத்துவது இனி எந்த காலமும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அதே நேரம் சுற்றி இருக்கின்றவர்களுக்கு அது வயிற்றெரிச்சலை கொடுக்கும். உனக்காக வேண்டி நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள். உன்னிடம் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உணர்ச்சியால் உடனடியாக நீ பதில் கொடுத்தால் நிச்சயமாக அங்கு வேதனை தொடரத்தான் செய்யும். உண்மையான வலிமை ஒரு படி பின்னால் நின்று அமைதியாக கவனிப்பதுதான் வார்த்தைகள். உன்னை ஆற்றினால் அதை சொல்வார், நிச்சயமாக உன்னை ஆழ்வார். ஆழமாக மூச்சை இழுத்துவிடு, எல்லாம் கடந்து செல்லட்டும். இது எல்லாமும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள். எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு என் குழந்தை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் உணர்ந்திட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரம் என் குழந்தைக்கு நான் என்பதனை எல்லாம் நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி இனி வருந்தாதே என் குழந்தையே. எப்பொழுதுமே சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறதல்லவா? பசிக்கும், ஆனால் அவனுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் நேரத்திற்கு சாப்பிட முடியாது. ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கும் எது பொதுவான வார்த்தைகள். கால்கள் வலி எடுத்தாலும் உட்கார முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஓடினால்தான் அந்த குடும்பத்திற்கான பிழைப்பே நடக்கும். கோபம் அதிகமாக வரும். ஆனால் அதை காட்டிவிட முடியாது. வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் போய்விடும் என்பதனை சலிப்பாக இருந்தாலும் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும். இது எல்லோருக்குமான விஷயங்களாகத்தான் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. எல்லோருக்குமான ஒன்றாக இந்த வாழ்க்கையில் இப்பொழுது சரியாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் தெரிந்து நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயங்களை நாம் தெளிவாக என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை நான் உன்னோடு தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
உன்னிடம் ஒருவர் உதவி கேட்டு வந்தால் அந்த நபரை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. ஏன் தெரியுமா? நீதான் அவனுடைய கடைசி நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த நம்பிக்கைக்கு நீ நிச்சயமாக கை கொடுக்காமல் செல்லக்கூடாது. ஒருவனுடைய கடைசி நம்பிக்கை யார் என்று தெரிகிறதா? அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இந்த சாய் அப்பா உனக்கு துணை இருந்து எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்கள் என்றும் உன் மனதில் நினைவில் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதையுமே இழந்து விடக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே. எப்பொழுதுமே சுவற்றில் அடிக்கும் ஆணி எத்தனை வலிகளை தாங்கி அந்த சுவற்றுக்குள் இறங்கினாலும் அது ஒரு அழகான புகைப்படத்தை அந்த இடத்தில் தாங்கி பிடித்து நிற்கிறது அல்லவா? அந்த புகைப்படத்தை பாராட்டுகின்ற யாருக்கும் அந்த ஆணியினுடைய வலி என்னவென்று தெரியாது. உன்னுடைய குடும்பத்தினுடைய வார்த்தை சத்தமில்லாமல் தாங்குகின்றவர்களும் அப்படித்தான். அவர்களுடைய வலியை புரிந்து கொள்ள யாருக்கும் இங்கு நேரமே கிடையாது. உண்மையாகவே அவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து நம்மை காப்பாற்றுகிறார்கள் என்பது இங்கு யாருக்கும் புரிவது கிடையாது. இதை எல்லாமும் இனிமேலாவது நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு. உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை இனிமேல் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து வாழத்தான் வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் இனிமேலும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நல்ல நேரத்தை நிச்சயமாக இந்த அப்பாவின் அருளால் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. காற்றை விட வேகமாக ஓடிய கால்கள் சிறிது தூரம் கடப்பதற்கு சிந்திக்கிறது. குடும்பத்தின் பாரத்தை அதிகமாக சுமந்த நடுக்கம் கொள்கிறது. எதிர்காலத்தை உறுதியோடு நோக்கிய விழிகள் தற்போது மங்குகின்றது. முதுமை முடியாய் தெரிந்தாலும் அது வாழ்க்கை பயணத்தினுடைய முழுமை என்பதை யாரும் மறக்கக்கூடாது. இதுவெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எப்பொழுதும் இப்படி இருந்து விடப் போவதில்லை. எல்லோரும் இப்படி கடந்து விடப் போவதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு உறுதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ பேரானந்தம் கொண்டு இருக்க பழகு. இந்த அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ளும் காலகட்டம் அல்லவா? உன்னை தேடி வந்து உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் அல்லவா? இனி எதுவென்றாலும் சரி என் குழந்தை, எந்த சூழ்நிலையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடாதே. என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க கவனமாக வேண்டி, இந்த சாயப்பா நான் வருகிறேன், இந்த நல்ல நாளில் நான் உன் முன்னால் நின்ற உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் உழைப்பும் உண்மையும் இருக்கும் வரையில் பிறர் உன்னை சொற்களால் தாழ்த்தி பேசலாமே தவிர செயல்களை நான் உன்னை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என்பதை கட்டாயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் அது போதும் என் குழந்தையே. பொறுமையை ஒருபொழுதும் இழந்து விடாதே. உன்னுடைய பொறுமைக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். உன்னுடைய பொறுமையை சோதித்து வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தும் பல முயற்சிகள் இங்கு நடக்கத்தான் செய்யும். இதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி சரியாகவே உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. பொறுமை இழந்து நாம் பேச வேண்டும், அந்த இடத்தில் நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஒரு கூட்டம் அங்கே சுற்றி கொண்டே வருகிறது. இந்த கூட்டம் நமக்கான ஒன்றை எப்பொழுதும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாது. இத்தனை நேரமும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு உருவாக்கி கொடுத்த இந்த விஷயங்கள் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் இனி நடத்தி கொடுக்கும் வரை என் குழந்தை நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை மட்டும் தொலைத்து விடக்கூடாது. அதாவது சொந்த பந்த உறவுகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகும். உன்னிடம் எதுவும் இல்லை என்ற உன்னிடம் இருக்கும் பொழுது மட்டும்தான் இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால், இது போன்ற உறவுகளை எல்லாமும் ஒருபொழுதும் நீ கணக்கில் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கை, உன் வாழ்க்கையின் மீது நீ கொண்ட உண்மை அது போதும். வேறு எதற்காகவும் என் குழந்தை இனிமேல் நீ ஒருபொழுதும் வருந்தக்கூடாது.
உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளிலும் இனி உனக்கான உண்மைகளை உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நல்ல தெளிவு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். அது போதும் அல்லவா? இனி எதுவானாலும் உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நின்று உன்னிடம் பேச நான் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அது உனக்கு தெளிவுபடுத்தத்தான் போகிறது என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.